நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது என்னுடைய வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி. இது சிரஞ்சீவி சார் வந்து டான்ஸ் மாஸ்டர் எனக்கு சான்ஸ் கொடுக்கலாம், நான் வந்து தெலுங்கில் நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஆகிருக்க முடியாது. ஸோ சிரஞ்சீவி சார் தான். ஸோ அவங்க வீட்டில் ஒரு பையன் வந்து பண்ணும்போது அது என் வீட்டு ஃபங்க்ஷன் தான் நான் ஃபீல் ஆகிறேன். அப்புறம் ராம்சரண் சார் வந்து இங்கே கரெக்ட் டைம் வர முடியல. அதுக்கு வந்து என்னென்னா காலையில் 5 மணி வரைக்கும் அவர் டப்பிங் பேசியிருக்காரு. 5 மணிக்கு டப்பிங் பேசினா கூட காலையில் எழுந்து ரொம்ப கரெக்ட் டைமிங்கில் ரொம்ப கரெக்டாக இருப்பா போல். ஏதோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சார்ட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி கூட வந்து இங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வர்றதுக்கு ஒரு 3 hours ஆகிடும் கன்ஃபார்ம் பண்ணி வர்றதுக்குன்றதால கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண முடியல சரண் சாரால். இன்னும் ஒரு 1 வீக்கில் ப்ரெஸ் மீட் வச்சு உங்களை எல்லாரையும் பார்க்கணுன்னு அவர் விரும்பியிருக்கார். கண்டிப்பாக வந்து பார்ப்பார். நம்மளை விட அவருக்கு தான் கொஞ்சம் வருத்தம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நமக்காக இத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னும் போது அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவார். சரண், நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ணுவான்னா நீங்கள் இருக்கிற பொசிஷனில் நாங்களாம் இருந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் சரண் சாரை பற்றி நான் ஒரு 2 வார்த்தை சொல்லணும். ஆனால் சிரஞ்சீவி சார் வந்து இந்த தாய் தாய் தாமா சாங் முடித்தவொன்னே அந்த சாங் ஆடி முடித்தோடனே சரண் சார் எல்லாரும் தான் உட்காந்து பார்த்தோம். நாங்கள் படம் சாங் முடிச்சு ஆடி வந்தோடனே என்கிட்ட சொன்னார் சிரஞ்சீவி சார், அடுத்தது தம்பியை தான் ஹீரோவாக இறக்கலான் இருக்கோம், எப்படிப்பா உள்ளே கூப்பிட்டு போய் ஒருத்தர் டான்ஸ்லாம் போட்டு பார்க்க வேண்டியது தானே அப்படின்னாரு. நான் உள்ளே கூப்பிட்டு போய் கொஞ்சம் மூமெண்ட்லாம் பார்த்தேன். ஆடி முடித்தோடனே அதுக்கப்புறம் ஒரு 1 monthலேயே பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் மேரேஜ் வந்தது. அந்த சிஸ்டர் மேரேஜில் ஸ்டேஜில் சரண் ஆட வைக்கலாமா ஃபஸ்ட் டைம், எப்படி ஆட வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னாரு அண்ணன். ஓகே நான் ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 week வந்து சரணுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்த உடனே அப்போ சிரஞ்சீவி சாருடைய அந்த பயத்தை பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வெளியே வரவுடனே அவர் வெளியே நின்றுட்டு இருப்பார். என்னடா ஓகேவா வந்துடுவானா அப்படிலாம் இருப்பார். சொல்கிறேன்னே இதே மாதிரி 1 week போயிட்டு ஸ்டேஜில் அன்றைக்கி ஈவினிங் ஆடும்போது சிரஞ்சீவி சார் கேட்டார், என்னப்பா ஸ்டேஜில் தைரியமாக ஆடிடுவானான்னு. அண்ணன் கவலையே படாதீங்க, பையன் தூள் கிளப்புறான். இதை తెలుగు సరే ఓకే లోపల నేను డ్యాన్స్ ప్రాక్టీస్ ఇచ్చి బయటకు వచ్చిన వెంటనే చిరంజీవి గారు అడిగారు, ఏంటమ్మా ఇది నాకు భయంగా ఉంది, స్టేజ్లో ఆడేస్తా, అందరూ ముందు ఫస్ట్ టైం ఆడుతున్నారు, చరణ్ ఆడతారా లేదా అని అడిగారు. నేను చెప్పాను, మనకన్నా బాగా చేస్తున్నారన్నా, మనకన్నా కాన్ఫిడెంట్ చాలా కాన్ఫిడెంట్ అంటారు. ఇంత సైలెంట్గా ఉన్నాడు ఏంట్రా, పులి ఎప్పుడు సైలెంట్గానే ఉంటుంది. సో ఆ అబ్బాయి కొన్ని మూమెంట్ చూస్తే నాకే ఎలా అనిపిస్తుంది అంటే, చిరంజీవి గారు అడిగారు, ఏ మార్క్ ఇస్తావుడా అని అడిగారు. నేను 90 మార్క్ ఇస్తానా. అదేంటో 100 చెప్పలేదు. ఎవరు వచ్చినా ఈ ఫీల్డ్కి డ్యాన్స్లో 100 మార్క్ అంటే నువ్వేనా, నీకు తర్వాతనే అందరూ, అందుకే 10 మార్క్ తగ్గించాను నేను. నీకన్నా బాగా ఆడవచ్చు, కానీ నా మైండ్ నా అన్నయ్య తర్వాతనే అందరూ అనుకున్నాను. సో దానివల్ల నేను అలా చెప్పాను. సో ఆ బయటకు వచ్చి ఆ స్టేజ్ ప్రోగ్రామ్ ఈవినింగ్ చూడాలి. చరణ్ ఆడింది అక్కడ ఎలా చేశారంటే ఈవినింగ్లో నాకు భయం. ఫస్ట్ టైం డ్యాన్స్ నేర్పించాను, ఎలా ఆడతారో లేదో నాకు భయంలో ఉన్నాను. చూస్తే వచ్చి చింపేశారు ఆ సాంగ్. సో ఓపెనింగ్ పిక్చర్లో ఫస్ట్ సాంగ్ నేనే చేశాను. ఆ సాంగ్ చేసేప్పుడు కూడా చాలా సంతోషం. సో ఈ పిక్చర్ పెద్ద హిట్ అవ్వాలి. అది అలాగే చీను హోటల్ డైరెక్టర్ గారు అన్ని ఫిల్మ్ చూస్తున్నాను, మంచి మాస్గా ఉంటుంది. ఆ మాస్ డైరెక్టర్ ఈ మాస్ హీరో ఇద్దరు కలిపి చేసే ప్రోగ్రామ్ వచ్చి చాలా పెద్ద హిట్ అవ్వాలని నేను నమ్ముతున్న రాఘవేంద్ర సార్ కోరుకుంటున్నాను. அப்படியே இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு சீனு வைட்டில் சாரும் சிரஞ்சீவி சார் பையனும் சேர்ந்து பண்ணுற படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமி வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.